Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அறிவுரை வழங்கினார். ஈரோடு மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளர் AK செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கரூர் சம்பவத்திற்கு பின்னர் அதிமுக கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் தாளவாடி, சத்தியமங்கலம், புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எந்த வேலையை திமுக செய்யறது காவல்துறை முழுமையாக செய்யறது. எங்க பார்த்தாலும் செஞ்சாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா சமூகம் கூட எங்க பார்த்தாலும் கூட எடப்பாடி பேசினார். நீங்க பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு காவல்துறை மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசுறாரு. யாரும் எந்த இதுக்கு பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நடப்புகளை தமிழ்நாட்டை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று பேசுறார். எதிர்கட்சிகள் அக்கறையோடு பேசுறார். அதுக்கெல்லாம் செய்தி வேண்டும் அரசு. மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு திமுக அரசு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என பொதுமக்களிடம் கருத்து சேகரித்தார். மதுரை வடக்கு மாசி வீதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நீட் தேர்வு விலக்கு, கல்விக் கடன் ரத்து, மதுவிலக்கு உள்ளிட்ட வாக்குறுதிகள் குறித்து மக்களிடம் நேரடியாக கேள்விகள் எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கொடுத்த 525 வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றவில்லை எனவும், நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் அநீதி செய்ததாகவும் சிதம்பரத்தின் மனைவி உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதாகவும் குற்றம் சாட்டினார். கோவை நஞ்சுண்டாபுரத்தில் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. சிங்காநல்லூர் தொகுதி மேம்பாட்டு நிதி 22 லட்சம் ரூபாயில் மாரியம்மன் கோவில் வீதியில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமன் திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று நவீன பூங்கா அமைக்க விரைவில் நிதி ஒதுக்கி பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகர், வார்டு கழக செயலாளர் முருகநாதன், குமாரவேல், செல்வராஜ், சண்முக சுந்தரம், சாரமேடு பெருமாள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அரியலூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை S. ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர்கள் கிருஷான் சுப்பிரமணியம், ராதா வெங்கடேசன், திருச்சி மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் வெங்கட் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளில் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்கை எடுத்துரைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வயலூர் ராமநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், ராணிப்பேட்டை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கோட்டூரில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமை தாங்கி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் ஆமூர் S. ஜெயராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TP பூனாட்சி மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் தானிவேல் ஜெயராஜ் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கழகத்தில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெள்ளரை கடைவீதியில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் திமுக ஆட்சியின் அவலங்கள் மற்றும் பொய் வாக்குறுதிகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன.
மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜி ரமேஷ் ஏற்பாட்டில் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு பரமேஸ்வரி, மாவட்ட கழக அவைத்தலைவர் சமயபுரம் டி ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை அதிமுக கோட்டை எனவும் மதுரை கிழக்கை நிச்சயம் கைப்பற்றுவோம் எனவும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா உறுதிபட தெரிவித்துள்ளார். கீழப்பனங்குடி கிராமத்தில் மதுரை கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வாசு என்ற பெரியண்ணன் தலைமையில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாமில் உரையாற்றிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா 2026 தேர்தலில் அதிமுக தமிழகம் முழுவதும் ஆட்சி அமைக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. குழிப்பிறையில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண் பாசறை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.கே. வைரமுத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு இருதயம், எலும்பு முறிவு, மகளிர் சிறப்பு மருத்துவம், பொது மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான மா வேலுச்சாமி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகளுக்கு பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, கோவை புறநகர் ஐடி விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை 1000 விளக்கு மத்திய பகுதி கழகம் சார்பில் பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழிகாட்டுதலின் பேரில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அபிஷேக் ஜேக்கப், திருவள்ளூர் மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர்கள் விமல்ராஜ், சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். இதில் மாவட்ட கழக அவைத்தலைவர் நுங்கை மாறன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் ஞான கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.